அற்புதமான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. தேர்தல் ஆணையம் நமக்காக பல்வேறு வேலைகளை செய்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில தேர்தல் ஆணையத்தினுடைய பல்வேறு கட்ட முயற்சிகளுக்கு கூடுதலான ஒரு ஒத்துழைப்பை அளிக்கக்கூடிய வகையில் நியூஸ் 18 இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தேர்தல் அதிகாரியாகவும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய தலைமையில் இந்த உறுதிமொழியையும் அதேபோல வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியையும் முதல் முறை வாக்களிக்கக்கூடிய உங்கள் மூலமாக நாம கொண்டு செல்கிறோம். தேர்தல் ஆணையம் எவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னு உங்கள பல பேர் செய்திகளை பார்த்திருப்பீங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் இந்த தேர்தலுக்காக தேர்தல் ஆணையத்தினால பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. 5 மாநில தேர்தல்களை மேற்கொள்வதற்கு தமிழ்நாட்டில் மட்டும் 75,000 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. முதல் தலைமுறை வாக்காளர்கள் 18-19 வயசுல நீங்க எல்லாம் முதல் முறை வாக்களிக்க போறீங்கன்னா 12.5 லட்சம் பேர் முதல் முறை வாக்காளர்களாக தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்பட்ட வாக்காளர்களாக இருக்கிறாங்க எஸ்ஐஆருக்கு பிறகு. அதே போல 29 வயசுக்குள்ள முதல் தலைமுறை வாக்காளர்கள் அல்லது இரண்டாவது தேர்தலாக இருக்கலாம். ஆனா இளைஞருடைய வாக்கு 1,05,00,000 அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியாக நீங்க இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருடைய பெரிய உரிமை வாக்கு அப்படிங்கிறது. வேறு எல்லாவற்றிலும் நமக்கான உரிமை பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாக்குரிமை, இந்த மூணையும் ஜனநாயகத்தில் நமக்காக அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அதை நம்ம எல்லாரும் மறக்காமல் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் உங்கள் மூலமாக அத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் நியூஸ் 18 தமிழ்நாட்டினுடைய இந்த முன்னெடுப்பின் முதன்மையான நோக்கம். உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, தமிழ்நாட்டில் 85 வயசுக்கு மேல இருக்கிற வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 4 லட்சம் பேர். 100 வயசுக்கு மேல இருக்கிறவங்க 2,500 பேர் இருக்கிறாங்க. 100 வயசுக்கு மேல. இதுல என்ன ஐரணினா, மூத்தோர் அதிக அளவுல வந்து வாக்களிக்கிறாங்க, இளைஞர்கள் வாக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய முதல் வாக்கு முக்கிய வாக்கு அப்படிங்கறத மனதில் வைத்து அத்தனை பேரும் வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய வேண்டுகோள். நியூஸ் 18 முன்னெடுப்பும் அதுதான். இன்றைக்கு ஈரோடு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நமக்காக நேரம் ஒதுக்கி இங்க வந்திருக்கிறாங்க. வாக்காளர் விழிப்புணர்வுங்கிறது எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல அல்லது தேர்தல் அலுவலர் மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் கடமை இருக்கு, நம்ம எல்லோருக்குமான பொறுப்பு இருக்கிறது. ஜனநாயகம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை அது. என் வாக்கு என் உரிமை அப்படிங்கிறது ஏன் வச்சிருக்கிறோம்னா, என்னுடைய உரிமையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது இல்லையா? நாம விட்டுக் கொடுக்கிறோம்னா நமக்கான ஒரே வாக்கு அதுதான். ஒரு வாக்கு என்ன செஞ்சிடும் நினைக்க முடியாது. ஒரு வாக்கில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. பல உதாரணங்கள் இருக்குது. அதனால அத்தனை பேரும் வாக்களிப்போம். வாக்களிப்பதற்கான இந்த விழிப்புணர்வை நீங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற என்னுடைய வேண்டுகோளை வைத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் முதல்வர் அதேபோல கல்லூரி நிர்வாகம் உள்ளிட்டவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.